Hello. Good evening everyone. Sorry, ஒரு 3 minutes இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. And thank you so much. இன்னைக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் வந்திருந்தீங்க. Very happy to welcome you all. நம்ம virtues பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து என்ன virtues, டோர்க்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 virtues பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 12 virtues தான் முக்கியமாக நம்மளோட ஆத்மாட்டந்து ஒரு ரேஸா வர்றது தான் இந்த 12 virtues. ஆக்சுவலா இந்த 12 virtuesலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா virtuesமே இதுக்குள்ளே கனெக்டடா இருக்கும். சரிங்களா? நமக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஏற்கனவே டோர்க்கம் வந்து virtuesக்குனே தனியா ஒரு புக்கு 3 புக்கு எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 1000 பேஜஸ். அதுல வந்து A to Z வரைக்கும் லைஃப்ல என்னென்னலாம் நம்ம virtuesஆ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய அதுல வந்து போட்டிருக்காங்க. ஆனா இந்த 12 virtues தான் வந்து மெயினா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 12 virtues தான் வந்து உங்களோட ஜோடியாக் சைனோட கனெக்டடாவும் இருக்கு. இந்த 12 virtuesம் வந்து ஒரு ஃபுல் மூனுக்கும் அந்த ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த பூமிக்கு வந்து வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இதுல எந்தெந்த சைன் எந்தெந்த இதுக்குங்கிறதுக்கு பத்தி நம்ம இந்த புக்ல வராது, அது வேற புக்ல அதுக்குன்னு தனியா ஒரு புக் போட்டிருக்காங்க. இந்த புக்ல வந்து இப்ப நமக்கு பார்க்க போற virtues எல்லாம் இது எப்படி வந்து நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுதுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எது போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சாலமினிட்டி. சாலமினிட்டின்னா எப்படி அப்படின்னா வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து மற்றவங்களும் நம்மளை மதிக்கத்தக்கதா இருக்கணும், நம்மளும் மற்றவங்கள மதிக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? இன்னொன்னு ஆணித்தரமாகவும் இருக்கணும். நம்ம செய்யற செயல் வந்து சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு என்ன சொல்லலாம், மற்றவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கா இருக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. முக்கியமா அதுவும் நம்ம ஒரு ஆன்மீகமா பாதையில இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆத்மாங்கிற ஒரு உணர்வோட வாழணும். சரிங்களா? நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நான் அந்த பிசிக்கல் பாடியா இல்ல, பட் ஒரு சோலா நான் இதை செஞ்சுட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணம் வந்து நீங்க ஒரு நிமிஷமும் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பாடி படிக்குதுன்னு நினைக்காம எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைடரா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்மளோட பிசிக்கல் பாடியோட லிமிடேஷன்ஸ் ரொம்ப கம்மி, பட் நம்ம ஆத்மாவோட லிமிடேஷன் வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதோட புரிதலும் அதோட ஒரு நல்ல செயல் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் அதுல வந்து வைடர் ஆங்கிளா இருக்கும். ஸோ நீங்க செய்யற இப்ப நீங்க வீட்டுல குக் பண்றீங்க, நீங்க சாமி கும்பிடுறீங்க, அந்த ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே வந்து இந்த பாடி இல்ல ஆத்மாவா நான் இந்த வேலையை செய்ய, ஆத்மாவா நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஒவ்வொரு செகண்டும் அந்த ஆத்மாங்கிற உணர்வோட இருக்கணும். அந்த உணர்வோட மட்டும் இல்லாம நீங்க ஒரு கிரேட்டர் விஷனோட ஒரு கனெக்டடாவும் இருக்கணும். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷன் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆன்மீக பாதையில இருந்து தான் ஒரு கிரேட்டர் விஷனை நோக்கி போகணுங்கிறது கிடையாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் விஷன் உங்களுக்கு எது உங்களுக்கு உங்களோட ஆத்மாக்கு எது பெஸ்ட் விஷனா இருக்கோ நீங்க அதை வந்து செய்யலாம். சில பேர் வந்து இப்ப எங்க அம்மாலாம் வந்து சின்மயா மிஷன்ல இருக்காங்க. அவங்களதுல வந்து நிறைய வந்து பகவத்கீதாவில இருக்கிற நல்ல பழக்கங்களை வந்து இன்னும் நிறைய பேருக்கு பரப்பணுங்கிறது தான் வந்து சின்மயா மிஷனோட மெயின் நோக்கம். சரிங்களா? இந்த பகவத்கீதால கிருஷ்ணர் சொன்னது அந்த ஆத்மாங்கிற ஒரு உணர்வு, கர்மா பத்தி, இந்த நம்மளோட நிறைய செட்டில் பாடிஸ் பத்தி அதெல்லாமே பகவத்கீதால சொன்ன. அப்ப அவங்களோட ஒரு விஷயம் வந்து அதை நிறைய பேருக்கு பரப்பணும். இப்ப ப்ரானிக் ஹீலர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ரானிக் ஹீலிங்க நிறைய பேருக்கு கொண்டு போனோம், அந்த குருவோட ஒரு விஷயம் நிறைவேற்றணும்னு அவர் கூட கனெக்டடா இருக்கு. இப்ப டோர்க்கமோடதுன்னு பார்த்தோம்னா டோர்க்கம் வந்து வெறும் புக்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய அவரோட கிளாஸஸ் நிறைய இருக்கு. இப்ப வந்து நிறைய கிளாஸஸ் வந்து அவங்க பொண்ணு வந்து கீதா சராதரன் வந்து நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எல்லாம் வந்து என்னதுன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துலயுமே நீங்க கனெக்டடா இருக்கலாம். ஸோ ஒரு ஆத்மாக்கும் இது வந்து வேற வேற. ஸோ இதுதான் அதுதான் சொல்லி நீங்களே உங்களை பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்க டெஸ்டினியை நோக்கி நீங்க மூவ் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விஷன் எதுங்கிறது உங்களுக்கே இன்ட்யூட்டிவா வரும். நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். நான்லாம் வந்து என்னோட ஒரு டெஸ்டினி வந்து ப்ரானிக் ஹீலிங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனா இந்த டோர்கம் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சோடனே இன்னும் எனக்கு வைடர் ஆங்கிளா நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்ச உடனே எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சோடனே இதை மெயினா வந்து இந்த சேஞ்சஸ நிறைய ஃபீமேல் பாடிஸ்ல இருக்கிற சோல்ஸ்க்கு நிறைய கொண்டு போகணும். ஏன்னா இப்ப இருக்கிற சொசைட்டி மெயினா இந்தியால வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு என்ன சொல்லலாம், மருமகானா இப்படிதான் இருக்கணும், ஒரு அம்மானா இப்படிதான் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும், ஒர்க்கிங் உமன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய நமக்கு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இந்த ஃபீமேல் பாடியா இருக்கிற நம்மள வந்து இது வச்சிருக்கிறோம், ஒரு பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம்னா என்ன, இன்னும் நம்ம எப்படி எப்படிலாம் எஸ் சொல்லலாம், எந்தெந்த விஷயத்துக்குலாம் நோ சொல்லலாங்கிறது வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகணுங்கிறது ஒரு விஷனா வந்து இருந்தது. சரிங்களா? ஆனா வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரானிக் ஹீலிங் நான் அதை நிறைய பேருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட விஷன் என்னன்றத நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு இதுல அதே மாதிரி ஃபிக்ஸும் ஆயிக்காதீங்க, ஓப்பனா இருங்க. நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும் நமக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய விதமான சேவைகளும் நீங்க செய்யலாம். சில பேர் வந்து எந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுலயும் படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. பட் அவங்க சேவை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுக்கறது, க்ளோத்ஸ் வாங்கி கொடுக்கறது, உள்ள வேற நல்ல விஷயங்களை பகிர்றது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஆனா நீங்க எதா இருந்தாலும் ஒரு விஷன் ஒண்ணு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த விஷனை நோக்கியுமே உங்களோட ஒவ்வொரு எண்ணம் செயலும் அந்த விஷனை நோக்கியே தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ஒரு கிங்க பார்க்க போறீங்க, இல்ல நீங்க உங்க குருவை பார்க்க போறீங்கன்னா நீங்க எப்படி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க, பிளஸ் வந்து நல்லா அங்க வந்து நல்ல விதமா பேசுவீங்க, அந்த உங்களோட கெஸ்டர் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப சாஃப்டா ஒரு நல்ல விதமா இருக்கும்ல. அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி ஆனா நடிக்காதீங்க. நீங்க உங்களுக்குள்ள வந்து அப்போ ஒரு ஆத்மாங்கிற ஒரு கடவுளோட தன்மை உங்களுக்குள்ள, கடவுளோட ஒரு பகுதி உங்களுக்குள்ள இருக்குங்கிற ஒரு உணர்வோட நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள அந்த நான் ஆத்மா, நான் கடவுளோட ஒரு குழந்தை, நான் கடவுளோட ஒரு பகுதின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப கடவுள் உங்க வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அப்ப நீங்க வீடு எவ்வளவு கிளீனா வச்சிருப்பீங்க, அதே மாதிரி அவருக்கு சாப்பிட என்னென்னலாம் ரெடி பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்ப கடவுள் வந்து நமக்குள்ளேயும் இருக்காருங்கிறப்ப அப்ப நம்ம வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், ஜஸ்ட் பிசிக்கலா மட்டும் இல்லாம எமோஷனலாவும் சரி, மென்டலாவும் சரி, உணர்வு ரீதியாகவும் இன்னும் எண்ணம் ரீதியாகவும் உங்களோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்கணும். சரிங்களா? ஆனா இதை வந்து நீங்க நடிக்காம உங்களோட அன்றாட வாழ்க்கையில என்னோட இயல்பே இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிற மாதிரி வந்து பழக இருக்க ஆரம்பிச்சீங்கனாலே அப்பதான் வந்து இந்த சாலம்னிட்டிங்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு வர்ச்சுவை வந்து உங்களால நல்லா மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, அப்ப நம்ம சாலம்னிட்டியை நம்ம வந்து எப்படி வந்து நமக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி டெவலப் பண்ணலாம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட் விஷன் இல்ல மிஷனோட நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்காகவே வாழ ஆரம்பிங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரிதான் மனித சமுதாயத்துக்கு சேவை பண்றதுதான் என்னோட ஒரே நோக்கம்னா, இது மட்டும் சொல்லி கடிவாளம் கெட்டி இருக்காதீங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களோட சேவை பண்ணலாம், வேற எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணலாம்னு சொல்லி வைட் ஆங்கிள் யோசிங்க. பட் உங்களோட இன்டென்ஷன் என்னது? சேவை. சரியா? செகண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களையும் உங்களுக்கு மதிக்க தெரியணும், மத்தவங்களையும் மதிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப நீங்க வந்து எனக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்மளுமே அதை பார்த்திருக்கோம், ஆக்சுவலா கேட்டிருக்கோம். நீங்க உங்களை நீங்களே மதிக்கலனா அப்ப எப்படி மத்தவங்க உங்களை மதிப்பாங்க? சரியா? இது எப்படி அப்படின்னா வந்து இப்போ உங்க பாடி டயர்டா இருக்கு அப்படின்னா உங்க பாடிக்கு அப்போ ஒரு பிரேக் தேவைன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரேக்கை நீங்க உங்க பாடிக்கு மதிச்சு ஒரு பிரேக் கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் இன்னைக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் இருக்கு, ஒன்னு தலைவலிக்குது இல்ல ஃபீவரிஷா இருக்குன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மெடிடேஷனை ஸ்கிப் பண்ணா ஒன்னும் தப்பு கிடையாது. உங்களோட ஆத்மாக்கு கொடுக்கற மதிப்பு என்னன்னா, ஓகே இன்னைக்கு என் பாடியில சிக்கா இருக்கு, அப்ப என் ஆத்மாக்கும் இன்னைக்கு அதுக்குன்னு பிரேக் ஒன்னும் ஆத்மா எடுத்து போறது இல்ல. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மெடிடேஷன் பண்ணாம இருக்கலாம். சம்டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணா ஏன்னா இன்னும் வந்து ஃபீவர் கூடலாம். அதனால வந்து நீங்க ஒரு பிரேக் உங்க ஆத்மாக்கு ஒரு மெடிடேஷன் பிரேக் கொடுக்கறதுனால தப்பு இல்ல. அப்ப இந்த மாதிரி உங்களோட உணர்வுக்கு எனக்கு அதே மாதிரி வலிக்குதுன்னா சில விஷயங்களை நீங்க வலிக்குதுங்கிறத சொல்லணும். சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும்.
ஆனா வந்து நான் எதுவுமே சொல்லாம அவங்களே என் ஹஸ்பண்ட்னா அவரே என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்குன்னு நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு செயல் செய்றீங்கன்னா அதுல ஆசையா செய்றீங்களா, இல்ல யாரோட வற்புறுத்தலுக்காக செய்றீங்களா, இல்ல உங்க மனதார நீங்க அந்த விஷயத்த செய்ய முடியுதா? இந்த மாதிரி நீங்க உங்களோட உணர்வு, உங்களோட ஒரு பிசிக்கலா நடக்கிற சேஞ்சஸ்க்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களோட பாடிக்கு, உங்களோட ஆத்மாக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னா தான் மத்தவங்களும் உங்களை மதிப்பாங்க. சரியா? சோ இப்ப நீங்க உங்களுக்கு அப்ப அந்த கடவுள் தன்மை உங்களுக்குள்ள அப்ப இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும், நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏன் உடம்புக்கு நான் மதிப்பு கொடுக்கறேனா பார்க்கணும். அடுத்து வந்து ஏன் உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேனா, அடுத்து ஏன் எண்ணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கறேனா. திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நீங்க இன்னைக்கு வெளியில கிளம்பணும்னு வந்துட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இல்ல இன்னைக்கு போக வேண்டாம், போனா ஏதாவது ஒரு மேபி இன்னைக்கு ரொம்ப கிரௌடடா இருக்கும் அதனால போக வேண்டாம், அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களான்னு உங்க ஆத்மா இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கும். நீங்க அப்போ உங்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் இந்த மனித சமுதாயமே உங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மதிப்பை வந்து நீங்க தேடி போயெல்லாம் வந்து எனக்கு மதிப்பு கொடு நம்ம வந்து கேட்க முடியாது. நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அதான் இப்ப டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நான் வந்து டோர்கம் சராதரின் ட்ரஸ்டோட ஒரு ட்ரஸ்டி, இதோட நான் மேனேஜிங் ட்ரஸ்டின்னு சொல்லி பந்தா விடுறதுக்கு கிடையாது. இப்ப நான் அதை சொன்னேன்னா நான் அப்ப டோர்கம் சராதரியனோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகுறேன். அப்போ எல்லாரும் இந்த ஊர்ல உலகத்துல அப்ப டோர்கம் சராதரின், இப்ப நான் அவரோட புக்கை படிக்கிறேன்னா அப்ப என் மூலியமா தான் அந்த டீச்சிங் உங்களுக்கு வருது. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு, நான் அன்றாட வாழ்க்கையில நான் வேற மாதிரி இருக்கேன், இல்ல நீங்க என்னைய பார்க்க வர்றீங்க, நீங்க என்கிட்ட பேச வர்றீங்க, நான் உங்ககிட்ட வந்து வாழ்க்கையில நான் வந்து வீட்டுல வந்து நான் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டோ எரிச்சல் பட்டு நான் உங்களை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தியானம் பண்ணாம இருக்கிறது, நான் உங்களை சேவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணாம இருக்கிறது. ஆனா நான் உங்களை பார்த்தேன்னா நான் என்னமோ நிறைய சேவை பண்ற மாதிரி, நான் நிறைய ரெகுலரா தியானம் பண்ற மாதிரி நான் எனக்கு ஒரு முகமூடி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மதிப்பு எப்படி வரும்? டோர்கம் சராதரனே சம்டைம்ஸ் வந்து யோசிப்பாரு, இவ்வளவு நம்பியா நம்ம இந்த பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட டீச்சரையோ ஒரு பொறுப்பெடுத்து ஒரு விஷயத்த செய்யறத அசிங்கமா செய்ய ஆரம்பிச்சீங்க, ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட குருக்கோ இல்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பயிற்சிக்கு நீங்களே ஒரு அழிவை நோக்கி அதை கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இல்ல இது என்னோட ரியாலிட்டி இப்படிதான், நான் வந்து இதுதான், நான் வந்து முகமுடி போட்டுட்டு யார் முன்னாடி நான் நடிக்க விரும்பல, என்னோட தன்மை இதுதான், நீங்க ஓப்பனா இருந்தீங்கனாலே போதும். நீங்க யார்கிட்ட இப்ப நீங்க நான் இப்ப இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேங்கிறனால நான் இதுல 100% பியூரானா 100% ஃபாலோ பண்றேன்னா இந்த ப்ராசஸ் தான். நான் 100% பெர்ஃபெக்டா இருந்தேன்னா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கடவுளை நோக்கி என்னைக்கோ போய் சேர்ந்துப்போம். சோ எல்லாரும் இந்த ப்ராசஸ்ல இருக்கோம். எப்படி உங்களுக்கு நான் இதை சொல்ற மாதிரி நீங்க மத்தவங்களுக்கும் அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் இந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. பட் நீங்க அவங்களுக்கு ஒரு நல்லது தெரிஞ்சதுன்னா, நீங்க சொல்றதை கேட்பாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லலாம், இது நல்லது, நீ இப்படி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லலாம். இல்ல நீங்க எத்தனை தடவை சொல்லியும் கேட்கலன்னா ஜஸ்ட் உங்க பிளெஸிங்ல அவங்கள வச்சுக்கோங்க. அவங்க இந்த மாதிரிலாம் மாறினாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு பெட்டரா இருக்குங்கிறதையும் நீங்க ஒரு பிளெஸிங்ல வச்சுக்கலாம். சரியா? அப்ப டோர்க்கம் முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப டோர்க்கமே வந்து அவரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்கள அனுப்புறாங்க. சரிங்களா? அவர் மூலியமா ஒரு லெட்டரோ இல்ல ஒரு மெசேஜோ ஒரு கிஃப்டோ அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் வந்தவரை மதிக்காம ஒரு காஃபி கொடுக்காம, காஃபி கூட கொடுக்கணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு உட்காருங்கன்னு கூட சொல்லாம வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா வந்து டோர்க்கமோட ஒரு ட்ரஸ்டுக்கு பிளஸ் அவரோட ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் அவர் மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி. சரிங்களா? சோ அதனாலதான் டோர்க்கம் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சாலம்னிட்டிங்கிறது வந்து நீங்களும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கவும் தெரியணும், மத்தவங்களுக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் நீங்க இருக்கணும். நீங்க இருக்கிறத பார்த்தே மத்தவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். நீங்க போய் யார்கிட்டயும் போய் என்னைய மதிக்கணும், நீ வந்து என்னை மதிக்கணும்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க அப்ப எப்படி வாழணும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் கடவுளோட ஒரு குழந்தை, எனக்குள்ள கடவுள் தன்மை இருக்கு, எனக்குள்ள ஆத்மாங்கிற ஒரு கிரேட்டர் எனர்ஜி இருக்கு, இந்த எனர்ஜியோட நான் வாழ்றப்போ நான் அதுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுத்து வாழணுங்கிறத தெரிஞ்சு நீங்க வாழ ஆரம்பிங்கன்னு சொல்றேன். சரிங்களா? நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிப்போம், ஆனா அந்த புக்ஸ் படிச்சதோ வரைக்கும் நம்ம அதுலயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த புக்கை மூடி வச்சுட்டோம்னா நம்ம வேற யாரோ மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க.
ஒரு புக்கு படிக்கிறீங்க, இப்ப எனக்கு டோர்கம் புக்ஸ் பிடிச்சிருக்கு, நான் அதை படிக்கிறேன்னா நான் அப்ப அதை ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த நியூ ஏஜ் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு புனிதமான விஷயத்த வந்து நீங்க சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்க அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் இப்ப சொல்ற இந்த புனித தன்மைக்கான விஷயங்கள்லாம் உங்களை போய் நல்லா ரீச் ஆகும். சரிங்களா? ஆனா நான் வந்து பர்சனலா நான் ரொம்ப மோசமானவளா இருந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு புனிதமான விஷயத்த நான் இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன்னா அது வந்து யூஸ்லெஸ் சொல்றாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு இந்த செஷன்ல ஒரு 20 பேர் இருக்கீங்களா, அப்ப 20 பேர்ல யாராவது ஒரு 2 பேரோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுனாலே அதுதான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா நல்லது. ஆனா நான் உட்காந்து 20 பேர் வந்திருக்கீங்க, நான் 10 மணி நேரம் செஷன் கொடுத்தாலும் உங்க ஒரு ஆளுக்குமே போய் விஷயம் ரீச்சே ஆகாது. ஏன் ரீச் ஆகாது? ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆளு. பட் இந்த செஷனுக்காக நான் இப்படி வந்து சும்மா இந்த விஷயத்தெல்லாம் நான் கொடுத்தேன்னா அது வந்து புனிதமே கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ நம்ம இப்ப நான் ஒரு செஷன்ஸ் எடுக்கிறேன்னா இதுல இருக்கிறத சில விஷயங்களையாவது நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண என் லைஃப்ல ஆரம்பிக்கணும். சோ அதே தான் நீங்களும். ஆனா இப்ப என்கிட்ட வந்து நான் இப்ப இந்த எந்த விஷயத்தையும் நான் பிராக்டிஸே பண்ணல, என் கூட இருக்கிற ஆத்மாவோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நான் 10 மணி நேரம் நான் ஒரு செஷன் எடுத்தாலும் 20 பேர் இருக்கீங்க இல்ல 500 பேர் இருந்தீங்கனாலும் ஒரு ஆளுக்கு கூட நான் சொல்ற விஷயம் போய் ரீச் ஆகி அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டே வராது. சோ அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட நான் இதை செய்யறேன்னா அப்ப எனக்குள்ள ஒரு நிறைய சேஞ்சஸ் இருந்து நான் அதை நிறைய பிராக்டிஸ் பண்ற விஷயத்த நான் இந்த செஷன்ல சொன்னேன்னா உங்களுக்கு போய் ரீச் ஆகும். நீங்க அதை செஞ்சாது பாப்பீங்க. ஓகே, இவங்க சொல்றாங்கன்னா நம்ம அதை ட்ரையாவது பண்ணுவோம். சோ டோர்க்கம் இங்க திருப்பி என்ன போட்டிருக்காங்க, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் நாலேஜ், பீயிங்னஸ், விஸ்டம் பார்த்தோம் இல்லையா? சோ நம்ம நிறைய புக்ஸ்ல இருந்து நாலேஜே எடுத்துக்கிறோம். பட் எவ்வளவு தூரம் நீங்க உங்க வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதையுமே நீங்க தான் உங்களை நீங்களே செக் பண்ணிட்டே வாங்க. இல்லாட்டினா டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குதிரை மேல நிறைய பண்டில்ஸ் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் கோல்டு மூட்டை வச்சு ஒரு டாங்கி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம லைஃபும் ஒரு டாங்கி மாதிரி எதுக்குமே யூஸ் இல்ல, ஒண்ணு இந்த மாதிரி வெயிட் தூக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள. ஆனா நம்ம மேல இருக்கிறது கோல்டுங்கிறத தெரியாம அந்த டாங்கி வந்து அந்த வெயிட்டை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கீங்களாங்கிறத பாக்கணும். இது இப்ப எது கூட கோரிலேட் பண்றாங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணலன்னா நீங்க வந்து ஒரு கழுத மாதிரி தான் இருப்பீங்க. உங்க மேல வந்து நிறைய ஒரு பண்டில் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் கோல்டு மூட்டை இருந்தாலுமே உங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாது. சோ நாலேஜ் மட்டும் வச்சுக்கிறது ஒரு லெவல். பீயிங்னஸ் உங்க வாழ்க்கையில் அன்றாட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சாலம்னிட்டின்ற ரே வந்து உங்களுக்குள்ள நல்லா பிரகாசமா ஒளிர ஆரம்பிக்கும். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, இது டோர்க்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ட்ரெஷர்ஸ்லாம் வந்து இந்த 12 ரேஸோட ட்ரெஷர்ஸ் வந்து எல்லாருக்குள்ளயுமே ஹிடனா மறைக்கப்பட்டு இருக்கு. பட் நீங்க இந்த நாலேஜ் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வர்ச்சு என்னது, சாலம்னிட்டி. நமக்குள்ள கடவுள் தன்மை இருக்கு, நம்ம ஆத்மா கடவுளோட ஒரு பகுதி நம்மங்கிற ஒரு உணர்வோட ஒவ்வொரு செகண்டும் வாழ ஆரம்பிக்கணும். சரியா? செகண்ட் என்னது, ஹார்ம்லெஸ்னஸ். ஹார்ம்லெஸ்னஸ்னா என்னது, பாதிப்பில்லா தன்மை. நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஹார்ம்லெஸ்னஸ்னா அடிக்கிறது சொல்றோம், வார்த்தைகளால சொல்றோம். யாரையும் நம்ம பிசிக்கலா இப்ப ஹர்ட் பண்றது நிறைய குறைஞ்சிருக்கும். வார்த்தைகளால நம்ம ஹர்ட் பண்றதும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு முந்திக்கு நிறைய நம்ம இப்ப குறைச்சிருப்போம். பட் பிள்ளைங்களை அடிக்கிறதுங்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த குரூப்ல நிறைய பேர் குறைச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு சின்ன நம்ம அடிக்கிறதுன்னு சொல்றோம், பட் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சோ நான் இன்னைக்கும் சொல்றேன், என் பையன் வந்து இப்போ 27 இயர்ஸ் ஆகுது, வேலைக்கு போயிட்டு இருக்கான். நான் இன்னமும் அவன்கிட்ட வந்து ஸ்கூல் டேஸ பத்தி பேசினேன்னா, நீங்க என்னை கடைசியா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அடிச்சீங்க, அந்த நான் 4th ஸ்டாண்டர்ட்ல அடிச்சதுதான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோ வருஷம் நான் ஸ்கூலுக்கு அவன் போயிருக்கான், அவ்வளோ வருஷம் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் என் கூட ஸ்கூல்ஸ்ல நடந்திருக்கு, அவனுக்கு அதெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை.
ஆனா நான் அந்த அடிச்ச விஷயம் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த ஹார்ம்லெஸ்னஸ், இந்த ஹார்ம்ஃபுல் ஆக்ட் வந்து நீங்க சின்னதா ஒரு செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரா இருந்தாலும் அதுதான் நிறைய ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்க அதை இரேஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களை அடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க இல்ல திட்டுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னையோட அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்னும் பிள்ளைங்களுக்கு அதை பெட்டரா எப்படி சொல்லலாங்கிறது வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மதர் புக்ல நிறைய அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து டோட்டல் ஹார்ம்லெஸ்னஸ் அப்படின்னா என்னதுன்னா உங்களோட எண்ணம், நீங்க இமேஜின் பண்ற ஒரு விஷயம், உங்களோட வார்த்தைகள், உங்களோட உணர்வுகள், உங்களோட செயல்கள் பிளஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்க சொந்தங்களுக்குள்ள இந்த 5 விஷயத்திலுமே நீங்க வந்து ஒரு பாதிப்பில்லாத ஒரு ரிலேஷனா இருக்கணும், ஒரு யாருக்குமே பாதிப்பில்லாத ஒரு செயலா இருக்கணும், யாருக்குமே பாதிப்பில்லாத ஒரு எண்ணமா இருக்கணும். இமேஜினேஷன் என்னது? கற்பனை பண்றீங்க. அந்த கற்பனையில கூட யாருக்கும் பாதிப்பில்லாத தன்மையா நீங்க அதை கற்பனை பண்றீங்களாங்கிறதையுமே நீங்க கவனிச்சு பாருங்கன்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ஹார்ம்லெஸ்னஸ். நீங்க வந்து ஒரு பாதிப்பில்லா தன்மை உங்களுக்குள்ள நிறைய இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு லைஃபா இருக்கும். நீங்க யார்கிட்டயும் போய் நீங்க வந்து இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லவே தேவையில்ல. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையே மத்தவங்க வந்து வாவ், இது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். இவங்கள மாதிரி நம்மளும் வந்தா பெட்டரா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையே ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க இதை போய் சொல்லி தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க? உங்க வாழ்க்கையே ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யற ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு எண்ணத்திலயும் ஒரு அழகு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? கம்ப்ளீட் லைஃப் ஆஃப் கம்பேஷன். மத்தவங்க என்ன உணர்வாங்கங்கிறத புரிஞ்சு நீங்க நடந்துக்கிடுவீங்க. ஏனோ தானோன்னு இருக்க மாட்டீங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஆளுக்கு சொல்றோம்னா அவங்களுக்கு இது வந்து நல்லதா போய் சேருமா, இல்ல அவங்களுக்கு இது பாதிப்பா இருக்குமா, இல்ல அவங்களுக்கு யாரோ ஒரு வலியோட உங்ககிட்ட வர்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த வலியோட இருக்காங்கன்னு சொல்லி நீங்க எந்தெந்த விஷயத்த சொல்லணும் சொல்ல வேணாங்கிற ஒரு உணர்வு எப்ப வரும்னா இந்த மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாதான் அதை வந்து உங்களால உணரவே முடியும்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்டா என்ன சொல்றாங்க? உங்க வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆக்கணுங்கிற ஒரு விடாமுயற்சி இருக்கிறவங்க தான் வந்து பாதிப்பு இல்லாம இருக்கிறவங்களாலதான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா பெர்ஃபெக்ட் ஆக்கணுங்கிற ஒரு விடாமுயற்சியை அவங்களால எடுக்க முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நல்லா ஆனா சூப்பரா செஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு எந்த ஒரு டிசிப்ளினுமே இல்லாம புக்கு படிப்பாங்க, ஏதாவது செஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப ஏன் அவங்களால வந்து விடாமுயற்சியா வாழ்க்கையை வந்து பெர்ஃபெக்ஷனை நோக்கி கொண்டு போக முடியலன்னா அவங்க நிறைய மத்தவங்களை காயப்படுத்துறவங்களா இருப்பாங்க, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம இருப்பாங்க. எனக்கு இது சொல்லணும் போல இருக்கு, நான் சொல்லுவேன், இவன் அது அவனுக்கு எப்படி போய் ரீச் ஆகுதோ அது அவனோட பிரச்சனை. எனக்கு அவனை இன்னைக்கு திட்டணும் போல இருந்தா நான் திட்டுவேன், சபிக்கணும் போல இருந்தா நான் சபிப்பேன். அப்ப ஏனோ தானோன்னு இருக்கும் அவங்க வாழ்க்கை. மத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு ஹார்ம்லெஸ் பர்சன், பாதிப்பில்லா தன்மையா ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானா அவனோட ஆன்மீக பாதையில இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அவனால வந்து ஸ்மூத்தா ஆன்மீக பாதையில போக முடியும். சரிங்களா? இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆன்மீக பாதைனாலே கரடு முரடா தான் இருக்கும், கஷ்டப்படணும். பட் நீங்க ஒருத்தங்களுக்கு நீங்க பாதிப்பு கொடுக்காத ஒரு நல்ல நபரா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? சான்ஸே இல்ல, பாதிப்பே வராது. சோ கர்மிக்கா நமக்கு பாதிப்பு இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். எப்போ நீங்க வந்து ஒரு மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? அதே மாதிரி இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், மத்தவங்களை திட்டக்கூடாது, மத்தவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாது, ஒரு நல்ல மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாதுங்கிறதெல்லாம். டோர்கம் என்ன சொல்றாங்க? நீங்க இந்த பாதிப்பில்லா ஹார்ம்லெஸ்னஸ் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்க காயப்படுறத பார்த்துட்டும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. இப்ப யாருக்கோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு போட்டுன்னு இருக்க மாட்டீங்க. உங்களால அந்த இடத்துல போய் அந்த நபருக்குமே உங்களால உதவுறதுக்கு குரல் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நமக்குமே வந்து யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து போன் போட்டு சில கிளாரிபிகேஷன்ஸ் கேக்குறாங்க, அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு டவுட் கேக்குறாங்கன்னா
நீங்க அதை கேட்டுட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், வாய் வார்த்தையில மட்டும் ஒரு ஹெல்ப் இல்லாம சம்டைம்ஸ் நீங்க யார்கிட்டயாவது போய் குவெஸ்டின் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க அவங்க கூட போய் நீங்களே கூட குவெஸ்டின் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பாதிப்பு இல்லாம குவெஸ்டின் பண்ண முடியும். எப்பனா நீங்க வந்து ஒரு ஹார்ம்லெஸ் பர்சனா இருந்தீங்கன்னா. மத்தவங்களுக்கு நடக்கிற தீங்க நீங்க கண்டிப்பா தட்டி கேட்பீங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து ஒரு ஸ்லேவரியா, இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுமே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்தப்படுறாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்காம நீங்க போய் சொல்லுவீங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிறத பாப்பீங்க. அப்போ ஒரு ஸ்லேவரியா இருக்கிற ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, இல்ல சில மதர்ஸ் இருக்காங்க, அவங்க பையங்களுக்கு பயந்து போய் வேலை பார்க்கறது, அந்த மாதிரி ஸ்லேவரியில இருந்து ஃப்ரீடம்க்கு அவங்களை கொண்டு வர்றதுக்கு நீங்க போய் உதவியா நிப்பீங்க. அவங்க ஹெல்ப் கேட்கலனாலும் உங்களால போய் நீங்க அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து கொடுக்க முடியும். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஓகே, அறியாமை. ஓகே, சில பேர் வந்து அறியாமைங்கிற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இதுல மாட்டிட்டு அதுல இருந்து வெளியே வர தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் நம்ம ஒரு ஹார்ம்லெஸ் பர்சனா இருந்தோம்னா நம்ம அதை பார்த்துட்டும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அவங்களுக்கு நம்ம என்ன உதவலாங்கிறத போய் இமீடியட்டா அவங்களுக்கு எப்படி உதவலாங்கிறது தான் வந்து நம்ம வந்து செய்யறோம். ஓகே, இப்ப இந்த ஹார்ம்லெஸ்னஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய நேரம் வந்து நம்ம அன்புங்கிற ஒரு பேர்ல நிறைய பேருக்கு பாதிப்பு கொடுத்துட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒரு அம்மா பையனாவும் இருக்கலாம். அந்த பையனுக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் கேக்குறீங்க, ஆனா அவனுக்கு அது செய்யணும் போல இல்லைன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ எனக்கு என்ன இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டியான்னு இந்த இடத்துல வந்து ஒரு அன்புங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு இதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றது. இதெல்லாம் வந்து நம்ம ஆனா அன்புன்னு நினைச்சுக்கிறோம், பட் இதெல்லாம் அன்பு கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் அதே மாதிரிதான், நான் உன்னை எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணேன், நீ எனக்கு இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது. சோ இந்த அம்மா பையங்களா இருக்கலாம், இல்ல அம்மா பொண்ணா இருக்கலாம், நான் எவ்வளோ ஒரு அன்பா நான் அவங்கள பாத்துக்கிறேன், உங்களுக்கு இது கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா, நான் சொல்றத நீங்க தயவு செஞ்சு செய்யுங்கன்னு அவங்களுக்கு ஒரு அடிமையாவே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் அன்பு கிடையாது. ஆனா நம்ம அன்புன்னு நினைச்சிட்டு நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலும் அதுவும் வந்து மத்தவங்கள காயப்படுத்துறது தான். ஆனா நம்ம இதுல என்ன சொல்லிக்கிறோம்னா, அன்புனால நான் இதை செஞ்சேன். ஆனா என் பையன் இப்போ ஒரு பையனே தப்பு பண்றான்னா, நீங்க அந்த பையனை தப்பு பண்றதுக்கு நம்ம இன்னும் அதுல இருந்து அவனை எப்படி எப்படிலாம் பேசி வெளியில கொண்டு வரலாம், இல்ல என் எனர்ஜியை நல்லா சேஞ்ச் பண்றது மூலியமா என் பையனை எப்படி திருத்தலாங்கிறதுல கவனம் வச்சீங்கன்னா பையங்களை ஒரு காயப்படுத்தாம மாத்த முடியும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க மேடம்னு சில பேர் இன்னமும் அடிச்சிட்டு இருந்தீங்க, என் பையனை அடிச்சுதான் நான் திருத்துவேன், அவன் அடிச்சாதான் கேட்பான்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி வந்து அவனை அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவன் அப்ப அடிச்சாதான் கேட்பான். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என் லைஃப நான் எப்படி மாத்துறது மூலியமா அந்த சைட்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்கணுங்கிறது தான் டோர்கம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மதர் புக்ல போட்டிருப்பாங்க. சரியா? சோ இந்த மாதிரி இந்த அன்புங்கிற ஒரு இதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி பண்ணி எந்த இது வாங்கினீங்கனாலும் நீங்க அப்ப மத்தவங்களுக்கு தீங்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி தீங்கு கூட பண்ணாதீங்கன்னு சொல்றோம். சரியா? டோர்கம் வந்து நீங்க காயம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 3 வழிகள் சொல்றாங்க. என்ன வழி சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செய்யற செயல் வந்து அழகா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நன்மையும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ அரசியல்வாதிகளே வச்சுக்கோங்களேன், நிறைய சேவைங்கிற பேர்ல நிறைய தானம் தர்மம் பண்றாங்க. ஆனா அது எங்க இருந்து அந்த ரூபா ஃபுல்லா வருது? அவங்களோட ரூபால இருந்து வருதா, இல்ல மக்கள்கிட்ட இருந்து திருடுறாங்களா, இல்ல லஞ்சம் வாங்கின ரூபாவா? அந்த மாதிரி பாக்கணும். அப்ப அவங்க தானம் கொடுக்கறதுல ஒரு அழகு இருக்கு, ஆனா அதுல வந்து உண்மையும் நன்மையும் இருக்கான்னு பாக்கணும். இல்ல இந்த நன்மை இல்லாம நம்ம இப்படி எல்லாம் தாராளமா கொடுக்கறத மக்கள் பார்த்தா நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். சரியா? செகண்ட் என்ன சொல்றாங்க? டு பி ஃபுல் ஆஃப் குட்னஸ் த்ரூ பியூட்டி அண்ட் ட்ரூத். ஓகே, அப்ப நீங்க செய்யற செயல் வந்து ஃபுல்லாவே நன்மை இருக்கணும், ஆனா அழகும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். இப்ப நான் சொன்ன அதே சேவை மனம், ஃபுட்டு கொடுக்கற டொனேஷன் கொடுக்கறதே வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்காக சாப்பாடு போடுறீங்க, உங்களோட அப்பா ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க, அவரோட அப்பாவோட பர்த்டேக்காக 10,000 பேருக்கு வந்து நான் இலவசமா சாப்பாடு கொடுத்தேங்கிறத வந்து பண்றாங்க. இதுல நன்மை இருக்கு, ஆனா இதுல அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பண்றாங்களா, பிளஸ் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பண்றாங்களாங்கிறதுலயும் கவனிக்கணும். தேர்ட்,
டு லிவ் த ட்ரூத் த்ரூ பியூட்டி அண்ட் குட்னஸ். ஓகே, அப்போ உண்மையான நோக்கம் இருக்கணும். இப்ப 10,000 பேருக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு போடுறேன்னா அதுல ஒரு உண்மை இருக்கணும். இதை நீங்க பிரபலப்படுத்தணும்னே அவசியம் கிடையாது. எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு, நான் கொடுக்குறேன். இதை நீங்க வந்து பிரபலப்படுத்துறதுனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்ன்றதுக்காக நீங்க அதை செஞ்சீங்கன்னா அப்ப அங்க வந்து பொய் தான் இருக்கு. அப்ப நீங்க செய்யற சேவையில பொய் தான் இருக்கு, உண்மை இல்லை. சோ பியூட்டி, குட்னஸ் அண்ட் ட்ரூத், இந்த லாஸ்ட் வீக் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த 3 ரொம்ப முக்கியமானது. நீங்க கடவுள் கிட்ட போய் கடவுளை நோக்கி போறதுக்கான பாதையில இந்த 3 விஷயங்களும் உங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் கடவுள் கிட்ட இருக்கிற கதவு திறக்கவே செய்யும் சொல்றாங்க. அப்ப நீங்க ஹார்ம்லெஸ்னஸ், ஒரு பாதிப்பில்லா தன்மை கொண்ட மனிதனா இருந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் உங்களால அழகா ஹேண்டில் பண்ண முடியும், அழகா செய்ய முடியும் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும். சோ நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற விஷயங்கள்ல நீங்க அழகா செஞ்சுட்டு இருக்கீங்களா, உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இருக்கிறது மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க முன்னாடி ரொம்ப ஆசையா எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போய் அவங்கள பத்தி தப்பா பேசுறதும் பொய் தான். சோ அந்த மாதிரியும் இருக்கீங்களாங்கிறதையும் கவனிச்சு பாருங்க. சோ டோர்கம் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க ரெஸ்பெக்ட் இருக்கணும். நீங்க மத்தவங்களை பத்தி செய்யறதோ மத்தவங்களுக்கு நினைக்கிற ஒரு சிந்தனையிலயோ குட்னஸ் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மரியாதை இருக்கணும். நீங்க வந்து அவங்க முன்னாடி, இப்ப உங்க மதர் இன் லாவே இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி ரொம்ப மரியாதையா நடந்துட்டு பின்னாடி போய் அந்த பொம்பளை அந்த லேடின்னு நீங்க தப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிலேஷன்ஷிப் அங்க நல்லா இருக்காது. சேம் வித் யோர் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்புறம் குட்னஸ் இருக்கணும், பியூட்டி இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த 3 விஷயங்கள். 4வது என்னதுன்னா உண்மை இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நாளுக்கு கொண்டு போக முடியும். இது அவங்க முன்னாடி மட்டும் இல்லாம அவங்க இல்லாதப்ப இந்த விஷயம் நீங்க இருக்கீங்களாங்கிறத செஞ்சு பாருங்க. ஆனா நீங்க எப்ப வந்து நீங்க செய்யற செயல்லையோ நீங்க வார்த்தைகள்லயோ உங்களோட உணர்வுகள்லயோ இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்கன்னா கம்ப்ளீட்டா மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற ஒரு மனிதனாவே மாறிடுவீங்க. நல்லா அழகா கொண்டு போயிட்டு இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா டாம் டூம் டூம்னு உங்க உள்ளுக்குள்ள அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். சோ உங்களோட ஒரு செயல்லையும் உண்மை இருக்கான்னு பாருங்க, நன்மை இருக்கான்னு பாருங்க, அழகு இருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க இந்த 3த்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நபரா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஹார்ம்லெஸ் பர்சன், மத்தவங்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யாத ஒரு மனிதனா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, டோர்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அப்சர்வ்டுனா என்ன சொல்றாங்கன்னா வந்து யார் ஒருத்தங்க வந்து இந்த தீங்கு செய்யற மனிதனா இருக்கானோ அவன் யாரா இருப்பான்னா நிறைய கில்ட்டி ஃபீலிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் அப்படி இருப்பாங்கிறாங்க. ஐயோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஐயோ நான் இதை இப்படி செஞ்சுட்டேனே அப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி கில்ட்டி ஆயிட்டே இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்ப இருக்கும்னா நீங்க ஒரு ஆன்மீக பாதைக்குள்ள போறப்போ உங்களுக்கு சில வர்ச்சூஸ் சொல்லி தரப்போ வந்து நான் இது இன்னைக்கே நான் போய் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிப்பீங்க. தட்ஸ் ரியலி குட். ஆனா நீங்க இன்னைக்கே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்றப்போ என்ன ஆகும்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே என் பசங்களை திட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு வருவீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே பார்த்தா வீடு தலைகீழ உங்க பசங்க போட்டு வச்சிருக்காங்க. நீங்க உங்களை அறியாமே திட்டிடுறீங்கன்னா உடனே வந்து கில்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது. ஐயோ நான் இப்பதான் திட்டவே கூடாதுன்னு நினைச்சேன், அப்படி திட்டேனே, நான் ஒரு கெட்ட அம்மா, நான் ஒரு கெட்ட ஒய்ஃப்னு. ஓகே, அப்படி கிடையாது. நம்ம லாஸ்ட் வீக் இதையும் பார்த்தோம். டோர்கம் வந்து ஃபர்ஸ்ட் வர்ச்சூஸ பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஒரே நாள்ல மாறணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா உங்க சட்டில் பாடிஸ்ல வந்து கல்லு மாதிரி இருக்கும் சில வர்ச்சூஸ்லாம், நெகட்டிவ் வர்ச்சூஸ்லாம். சோ அதெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் பாசிட்டிவான விஷயம் அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி வரும். சரியா? சோ கில்ட்டுக்குள்ள போயிடவே போயிடாதீங்க. ஓகே, ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஐ எம் இன் தி ப்ராசஸ் ஆஃப் இவால்விங். கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறிடுவேன். சோ தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு உட்காந்துடாதீங்க, அது வந்து டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடும். சோ இட் இஸ் ஓகே, ஐ எம் இன் தி ப்ராசஸ் ஆஃப் இவால்விங். நான் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் இதை மாத்திக்கிறேன். ஆனா நீங்க அந்த ஒரு மாத்தின விஷயத்துக்கு டேப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து நேத்து ஜாமான தூக்கி போட்டு உடைச்சேன்னா இன்னைக்கு அது இல்ல, எனக்கு கோவம் வந்தது, பட் நான் ஜாமான தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வரலன்னா தட்டி கொடுத்துக்கணும். அதுதான் உங்க டெவலப்மெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க தட்டி கொடுத்துட்டே போனீங்கன்னா கில்ட் இல்லாம உங்க லைஃப்ல வந்து மெதுவா மாற முடியும். ஒரே நாள்ல மாறணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது.
யூ டேக் யுவர் டைம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நீங்களே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஆனா ஒரு இலக்கை நோக்கி போங்க. நான் இந்த மாசத்துக்குள்ள நான் முடிஞ்ச வரைக்கும் கோவம் இல்லாம இருந்து ஹாப்பியா என்னோட ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கணும்னு நினைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, யார் இந்த மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறவங்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க வந்து அவங்களோட மனசாட்சி சொல்றாங்க பாத்தீங்களா. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு தப்பான செயல் செய்யறப்போ மனசாட்சி வந்து சொல்லும், டே இதை செய்யாதடா, இதை செஞ்சா மாட்டிக்கிடுவேன்னு. ஆனா அதையும் மீறி நம்ம செஞ்சுட்டு மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பீப்புளுமே என்ன ஆவாங்கன்னா, அவங்களுமே நிறைய மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற பர்சன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட மனசாட்சிக்கு எதிர்த்து செய்ய 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 அப்ப அந்த எந்தெந்த விஷயம்லாம் மனசாட்சி நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் நல்லா சொல்லாது. நீ என்னமும் பண்ணிக்கோ, உன் இஷ்டம்னு சொல்லிட்டு மனசாட்சி ஒண்ணுமே சொல்லாது. அப்ப அந்த நபர் என்ன ஆயிடுவாங்க, நிறைய தீங்கு செய்யற ஒரு மனுஷனா ஆயிடுவாங்க. சோ டோர்க்கம் நிறைய வந்து அந்த மனசாட்சிக்கு வந்து கான்சைன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி செஞ்சீங்கனாலே உங்க வாழ்க்கை நிறைய மாற்றம் கொண்டு வரும்னு சொல்றாங்க. ஓகே, இது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹார்ம்லெஸ்னஸ்னா நீங்க அதனால இன்னும் டீப்பர் ஆங்கிள் யோசிக்க பழகுங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்த டாபிக் வந்து சின்சியாரிட்டி. ஓகே, சின்சியாரிட்டினா நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நேர்மை இருக்காங்கிறத நீங்களே தான் உங்களுக்கு செக் பண்ணணும். ஏன்னா இந்த நேர்மைங்கிறது வந்து பர்சன் டு பர்சன் வேரியேஷன் இருக்கும். ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா லஞ்சம் ஓகேன்னு இருக்கும், ஒரு ஆஃபரை வாங்க. ஒருத்தனுக்கு 1 கோடி கொடுத்து நான் அந்த டீலை நான் ஓகே பண்ணிட்டேன்னா அவனுக்கு அது ஓகேவா இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு ரூபாவே லஞ்சமே கொடுக்காம இந்த டீல் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். சோ இது வந்து வேரியேஷன் இருக்கும். பட் ஆனா ட்ரூத்துங்கிறது, பியூட்டிங்கிறது, குட்னஸ்ங்கிறது ஒண்ணுதான். லஞ்சமே கொடுக்காம அதை வாங்கணும், அதுதான் கரெக்டான ஒரு நேர்மையான செயல். சரியா? மேபி உங்க சோலுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இது வேரியேஷன் இருக்கலாம். பட் எந்த இதை செஞ்சாலும் இந்த நேர்மை வந்து 100% உண்மையா ஒண்ணுதான் இருக்கும். அதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களாங்கிறத பாக்கணும். இந்த நேர்மையும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட செயல், உங்களோட வார்த்தை, உங்களோட ரியாக்ஷன். யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இம்மீடியட்டா நீங்க கோவப்படுறீங்களா, இம்மீடியட்டா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றீங்களாங்கிறதையும் நீங்க தான் பார்க்கணும். அதுவும் உங்க கையில தான் இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, உங்களோட செயல்லையே ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். இப்ப நான் வந்து ஒருத்தங்க கிட்ட நான் 10 மணிக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் 9:55 இல்ல 9:50க்கு நான் அங்க போய் இருக்கிற மாதிரி பார்க்கணும். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் வீட்ல இருந்தே 10 மணிக்கு தான் கிளம்புனேன்னா அது வந்து சின்சியாரிட்டி கிடையாது. அப்ப செயல்ல நான் அது தப்பா இருக்கேன். சரியா? எண்ணத்துலயும் அதே மாதிரிதான். நம்ம ஒருத்தங்களுக்காக ஒரு நல்ல எண்ணம் அனுப்புறோம், நல்ல பிளெஸிங் அனுப்புறோம்னா அது வந்து ஒரு நேர்மையான செயல். இவன் கர்ஸ் பண்றோம்னா, சாபம் விடுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நேர்மை இல்லாத செயல். அவன் இப்படி போகணும் அப்படி போகணும்னு விடுறதெல்லாம் நேர்மை இல்லாத செயல். சோ நம்மளோட இதை நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். இந்த வெளியாள்கிட்ட போய் நீங்க யார்கிட்ட கேட்கலாம், உங்க கூட ஒரு ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கரெக்டா உங்க கூட எல்லாமே உங்களை பத்தி தெரியும்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க கேட்கறதும் 100% ஃபர்ஸ்ட் உண்மையாங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இல்ல அவங்க சொல்றது இந்த இடத்துல நான் இன்னும் தப்பா தான் இருக்கேன். சில விஷயம் அவங்க தப்பாவும் புரிஞ்சிருக்கலாம், இந்த விஷயம்லாம் தப்பா புரிஞ்சிருக்காங்க, பட் இந்த விஷயம் நிஜமாவே நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சின்சியாரிட்டி எதெல்லாம் டாலரேட் பண்ணாதுன்னா, அப்ப நான் ஒரு பர்சன் சின்சியரா இல்லைன்னா அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, நிறைய இல்ல கொஞ்சம் போய் சொல்றவங்களா இருந்தாலும் அவங்க சின்சியர் கிடையாது, நேர்மையான மனிதன் கிடையாது. அடுத்து மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்க. சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல நல்லா பேசுவாங்க, ஒரு ஆன்மீக ஹெட்டா இருக்காங்க, இல்லாட்டினா என்ன சொல்லலாம், ஒரு ஆன்மீக வகுப்புல ஒரு டீச்சரா இருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. ஸ்டேஜ்ல வந்து நல்லா பேசுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது லைஃப்ல, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். பட் அவங்களே பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்படி கம்ப்ளீட்டா எதிர்மறையா இருப்பாங்க. இது வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்க, பிளஸ் நிறைய குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஓகே, அந்த சோலோட டெவலப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது வளர்ந்து வரும். ஆனா இதையே அவங்க ரொம்ப வருஷம் நீடிச்சு தப்பு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சில பேர் வந்து ஊருக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு இருந்தாங்கனாலும் இருக்கட்டும், பட் நீங்க இந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு இருக்கிறப்போ மாஸ்க் எடுத்து போட்டுருங்க. குரூப்லயுமே நான் இவ்வளவுதான், நான் வந்து
இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல என்னோட டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் முடியும்னு சொல்லி நீங்க அதையும் ஓப்பனா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ஓப்பனா நீங்க இருங்க, அந்த மாஸ்க் போட்டு நடிக்காதீங்க, உங்களுக்கும் அது கெடுதி. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்காக வெளியில ஒன்னு நடிச்சிட்டு இருக்கீங்க, பட் உள்ள உங்களோட குவாலிட்டி வேற. அப்போ உங்க சட்டில் பாடிஸ்குள்ள நிறைய வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். சட்டில் பாடி சொல்லும், நீ இது இல்லையே, நீ ஏன் நடிச்சிட்டு இருக்க சொல்லும். ஆனா உங்களோட ஈகோ என்ன சொல்லும், ஊருக்கு முன்னாடி நான் அப்படி நடிச்சாதானே நான் வந்து கிளாஸஸ் நிறைய பேர் வருவாங்க, நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ உண்மையான ஃபேஸ நீங்க யார்கிட்டனாலும் காமிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க, இதுதான் என் குவாலிட்டிங்கிறத ஒத்துக்கிறவரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நேர்மையான மனுஷர். ஆனா இந்த நேர்மையான மனுஷரை நான் இன்னும் ப்ராசஸ் ஆஃப் இவால்விங், நான் இன்னும் மாறிட்டே இருக்கேன்னு எத்தனை வருஷம் ஆக்குவீங்க மாறுறதுக்கு. சோ டேக் ஸ்டெப் இம்மீடியட்லி. நான் இம்மீடியட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து நான் என் லைஃபை மாத்தியே காமிக்கணும், என் லைஃபை நான் மாறியே ஆகணும். ஊருக்கு ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, எனக்குள்ள ஒரு மாதிரி நான் இருக்கவே மாட்டேன், எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருப்பேன். அப்போ ஒரே மாதிரினா நல்ல நேர்மையான மனிதனா இருப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு மாறுங்கன்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்காங்க. இன்னும் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு நேர்மையான மனிதனால வந்து ஒரு பெரிய கிரௌடுல இப்ப உட்காந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெக்சர் கொடுக்குறாங்கன்னா அந்த லெக்சர் வந்து ஒரு எலக்ட்ரிஃபைங் எஃபெக்டா அந்த பெரிய கிரௌட்ல 90% ஆஃப் த பர்சனுக்கு போய் ரீச் ஆகி அவங்க லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு லெக்சர் நடத்துறப்போ ஒரு மாதிரி இருப்பேன், வீட்டுல ஒரு மாதிரி இருப்பேன், நான் என்னோட ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பேன், சமுதாயத்துல ஒரு மாதிரி இருப்பேன் இருக்கிறாளால நீங்க 10 மணி நேரம் லெக்சர் கொடுத்தீங்கனாலும் நீங்க சொல்ற விஷயம் பீப்புளுக்கு இப்ப புரியுற மாதிரி இருக்கும். பட் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில போய் பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அவங்களால பண்ண முடியாது. சரியா? சோ நேர்மையா இருக்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரே. இது வந்து நீங்க எவ்வளவுக்கு நேர்மையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களால உங்க சட்டில் பாடி வந்து மேக்னெட்டிக்கா இருந்து நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணும். இது வந்து ஒரு பிசினஸா இருந்ததுன்னா நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய தேடி வரும். நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருந்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு வேலை செய்யறவங்களா இருந்தீங்க, ஒரு ஆபீஸ் கோயிங் பர்சனா இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பே உள்ள ஜாப் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நிறைய லவ்விங் பர்சன்ஸ் உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய உங்களோட நீங்க நேர்மையா இருக்கிறதுக்கான பலன் வந்து உங்க சட்டில் பாடிஸ் வந்து நல்லா மேக்னெட்டிக்கா. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, கிராட்டிடியூட். நமக்கு கிராட்டிடியூட் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்குமாங்கிறத வந்து பார்த்துட்டே இருக்கணும். காலையில எந்திரிக்கிறப்பயே வந்து நீங்க இந்த கிராட்டிடியூடோட ஆரம்பிங்க. எதுக்கு கிராட்டிடியூட் பண்ணலாம்? எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பிசிக்கல் பாடி இருக்கு, அதுக்கு ஒரு கிராட்டிடியூடா இருங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் தான் நம்மள உண்டாக்குனாரு, டெய்லியுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல, இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. தூங்குறது முன்னாடியும் இன்னைக்கு செஞ்ச நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. தூங்குற காலையில எந்திரிச்சோடனே அதே மாதிரிதான் நீங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணுமோ அதை சொல்லி ஒரு நன்றி சொல்லிடணும். இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னா தேங்க்யூ ஃபார் த ஹாப்பி டே. இன்னைக்கு நாள் ரொம்ப உங்களுக்கு எனர்ஜி நிறைய இன்னைக்கு வேலை இருக்குன்னா தேங்க்யூ ஃபார் த எனர்ஜெட்டிக் டே. இதை வந்து நீங்க யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு சொல்லலாம், உங்க குருமாருக்கு சொல்லலாம். சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல டிசைபிள் இஸ் அ மேன், குட் டிசைபிள் இஸ் அ மேன் ஆஃப் கிராட்டிடியூட். டிசைபிள்னா யாரு? கடவுளோட சீடனா இருக்கிறவனால கண்டிப்பா ஒரு கிராட்டிடியூட் உள்ள மனிதனாலதான் வந்து கடவுளோட சீடனாவே இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சோ நீங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ காட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ காட் ஃபார் மை கிட்ஸ், தேங்க்யூ காட் ஃபார் மை ஸ்பவுஸ், தேங்க்யூ காட் ஃபார் மை மதர். ஏன்னா நம்ம அம்மா தான் நம்மள 9 மாசம் வயிற்றுல சுமந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நம்ம அம்மாக்கு அதுக்கு தேங்க் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி இதுக்குமே நம்ம நிறைய தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டார்ஸ், தேங்க்யூ ஓஷன்ஸ், தேங்க்யூ ரிவர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கிராட்டிடியூட் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து நிறைய சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா எதுவுமே நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, பட் ஆனா நீங்க நிறைய தேங்க் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, உங்களோட கிராட்டிடியூட் நீங்க எவ்வளவுக்கு மத்தவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ உங்களோட இருதய சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூம் ஆகும். உங்க இருதய சக்கரத்துல இருக்கிற 12 பெட்டல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூம் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? இதான் வந்து டோர்க்கம் இங்க இது ஸ்பெசிபிக்கா இது என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ், அதுவும் மெயினா அந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா அம்மாவை பார்த்து நிறைய சொல்லுவாங்க, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் ஏன் தான் உனக்கு வந்து பிறந்தணும்னு சொல்லி
நிறைய பேர் இதை நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டீனேஜர்ஸ்ல அவங்களுக்கு அந்த புரிஞ்சும் புரியாத ஒரு வயசுல. பட் டோர்கம் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி டைம்ல தான் நிறைய கிராட்டிடியூடா உங்க அம்மாக்கு இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல அவ்வளோ பிளெஸிங்ஸ் வரதோ உங்களால பார்க்க முடியுங்கிறாங்க. அதை விட்டுட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, ஏன்னா இது வந்து ஃபாரின்ல ரொம்ப காமனானது. ஒரு ஏஜுக்கு மேல வந்து பேரண்ட்ஸ் விட்டுட்டு தனியா போயிருப்பாங்க, அவங்களே ஏர்ன் பண்ணி அவங்களே போவாங்க. ஸோ அதனால டோர்கம் இது போட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நிறைய கிராட்டிடியூடோட இருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? மெயினா பேரண்ட்ஸ்க்கு, உங்க சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், உங்களோட குரு, உங்களுக்கு இந்த இப்ப நீங்க இந்த போனுக்கு கூட நிறைய தேங்க் பண்ணலாம். இந்த போன் இருக்கிறனால தான் நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கண்ணு இருக்கிறனால தான் புக்கு படிக்கிறோம். நம்மளோட கை இருக்கிறனால தான் நிறைய வேலை செய்யறோம். வாய் இருக்கிறனால தான் பேசுறோம். ஸோ நிறைய திங்ஸ் உலகத்துல கிராட்டிடியூட் காமிக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் இன்கிராட்டிடியூட் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து நிறைய செல்ஃப் பிட்டிக்குள்ள போயிருவாங்க. நீங்க அவங்க எப்ப போய் பேசினாலும் பாத்தீங்கன்னா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டனா, நானா ஐயோ போ ஏன் கேக்குற, எனக்கு என்னோட புருஷனால பிரச்சனை, எனக்கு என் பிள்ளைங்களால பிரச்சனை, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், என் வீடு கெட்டினேன் பார்த்தா வீடு அவ்வளோ லோன்ல இதெல்லாம் பிரச்சனையாவே பேசிட்டே இருந்து என்னமோ உலகத்திலே எனக்கு ஒருத்திக்கு தான் அவ்வளோ பிரச்சனை, நான் ரொம்ப பாவங்கிற ஃபீல்லே எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருப்பாங்க? ஏன்னா இன்கிராட்டிடியூட். அப்ப அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு கிராட்டிடியூடே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த வீடு லோன்ல இருந்தாலும் அது புது வீடு, அவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களேன்னு அந்த வீட்டுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணலாம், தேங்க்யூ சொல்லலாம். எத்தனையோ பேர் பிள்ளைங்களே இல்லாம இருக்காங்க. உன் பசங்க சொன்ன பேச்சு கேட்கல, படிக்கலங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகி அந்த குழந்தைங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கே நீங்க அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். உங்க ஸ்பௌஸும் அதே மாதிரிதான் இருக்கலாம், நிறைய ஃபிளாஸ் இருக்கலாம். பட் அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நிறைய நீங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே அவங்க கிட்ட வர எனர்ஜி நிறைய சேஞ்ச் இருக்கும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்னா நம்ம நிறைய குறை சொல்லிட்டே இருக்கோம். மெயினா ஸ்பௌஸ் பத்தி, நம்மளோட இன்லாஸ் பத்தி. அது ரிப்பீட்டடா சொல்ல 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 என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜியும் டவுன் ஆகும், அவங்களோட எனர்ஜியும் டவுன் ஆகும். அப்ப நமக்கு அந்த இடத்துல கிராட்டிடியூடே இல்லாம போறதுனால நம்ம லைஃப்ல நிறைய ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் இந்த இன்கிராட்டிடியூட் வந்து குறைச்சிட்டே இருக்கும் நம்ம சட்டில் பாடிஸ்ல உள்ளது. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க அதுல இருக்கிற நன்மையை கருதி நிறைய நன்றி உணர்வோட தேங்க் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்க லைஃப்ல உள்ள நிறைய நல்ல விஷயங்களை நீங்க அப்பதான் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நம்ம இந்த இன்கிராட்டிடியூடா இருக்கிறவங்க, இந்த நன்றி உணர்வு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா நிறைய எனக்கு இது இல்ல இல்ல இல்லன்னே சொல்லிட்டே இருக்கிறனால அவங்கள்ட்ட உள்ள அந்த மகிழ்ச்சியான நடந்த விஷயங்கள், அவங்க ஒரு அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு கேக் வெட்டி இருக்கிறது கூட ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். பட் அவங்க அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியா எடுத்துக்க மாட்டாங்க. என்னத்த இவ்வளோண்டு கேக்க தான் வாங்கி வெட்டணும்பாங்க. எவ்வளவோ பேர் கேக்கே வெட்டாம இருப்பாங்க. அப்ப அந்த சைஸ் டசன்ட் மேட்டர். அது எவ்வளவு நீ ஜாய்ஃபுல்லா, அது எவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட அதுக்கு நீ கொண்டாடுறங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க கேக் வெட்டுறீங்க, நீங்க 4 பேர் தான் வீட்டுல இருந்தீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருந்தீங்க, இட் இஸ் ஓகே. பி தேங்க்ஃபுல் ஃபார் தட் சிச்சுவேஷன், பி கிராட்டிடியூட். இந்த 4 பேராவது இருந்து வெட்டுருமேன்னு அதுக்கு ஒரு சந்தோஷப்படணும், கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், இருந்த 4 பேருக்கும் நன்றி சொல்லணும். நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டணும்னு நினைச்சேன், அது முடியல, எனக்கு அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. வாட் இஸ் திஸ்? உனக்கு கிடைச்சதுக்கு நீ நன்றி இல்லைன்னா நீ 5 ஸ்டார் ஹோட்டல் நீ எப்ப நினைச்சாலும் உன்னால பண்ணவே முடியாது. ஆனா நீங்க கிடைச்ச ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா உங்க சட்டில் பாடியில வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கலர் நோட் வரும். ஆக்சுவலா அந்த கலர்ஸ் அதெல்லாம் பத்தி டோர்கம் தனியா ஒரு புக் வச்சிருக்காங்க. அது என் ஹஸ்பண்ட் வந்து அது ஒரு கிளாஸா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன் 1 month அது ஒரு கிளாஸ் வந்து பிசிக்கல் கிளாஸ் மதுரை எங்க சென்டர்ல நடக்கும். அப்ப அனௌன்ஸ் பண்றோம். அந்த கலர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் நமக்கு ஹீல் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம அது மேபி இன் மந்த் ஆஃப் நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா இருக்கும். அது ஒரு 1 day செஷன் இருக்கும், பெய்டு செஷனா இருக்கும், ஆன்லைன்ல கிடையாது, பிசிக்கலா எங்க சென்டர்ல நடக்கும். சோ நான் அதை பத்தி டீடைல்ஸ் நம்ம அப்புறமா நான் போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க எவ்வளவுக்கு கிராட்டிடியூடா இருக்கீங்களோ உங்களோட சட்டில் பாடியில ஒரு டைப் ஆஃப் கலர் வந்து ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால வந்து நீங்க எவ்வளவுக்கு இந்த இன்கிராட்டிடியூடா இருக்கீங்களோ உங்க ஆத்மா வந்து ப்ளூம் ஆவறது வந்து குறைஞ்சிட்டே போகும்.
நல்லா இவால்வ் ஆகி போயிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க அந்த நன்றி உணர்வே இல்லாம இருக்க 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 உங்க ஆத்மா வந்து ரிவர்ஸ்ல வேலை பார்த்து கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சு. இவால்வ் ஆகாம கீழ் நோக்கி போக, இவால்வ்னா என்னது, மேல் நோக்கி போகணும். நம்ம ஆத்மாவோட வளர்ச்சி கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்கிராட்டிடியூட் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்டா இங்க கிராட்டிடியூட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, யார் ஒருத்தங்க வந்து கிராட்டிடியூடா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரஸ்ட்வர்த்தியா இருப்பாங்க. பிளஸ் வந்து நிறைய வந்து நம்பிக்கை இருக்கும். ஒரு ரைட்டியஸ்னஸ்னான ஒரு பர்சனா இருப்பாங்க. எந்த விஷயத்துலனாலும் இது ரைட்டு, ஒரு ஜஸ்டிஸ்க்காக குரல் கொடுக்கிற ஒரு நபராகவும் இருப்பாங்க. யாருன்னா இந்த கிராட்டிடியூடா இருக்கிற நபர் வந்து. சரியா? சோ ஆனா இந்த இன்கிராட்டிடியூடா இருக்கிறவங்க வந்து எந்த விதமான, ஏன்னா அவங்க செல்ஃப் பிட்டிக்குள்ளே இருக்காங்கல்ல, நான் பாவம், எனக்கு இது இல்ல அது இல்லன்னு இல்லாததே பேசிட்டு இருக்கறனால, அப்ப அவங்க கர்மப்படி என்ன ஆவாங்க, ஒரு நல்ல விஷயத்த விதைக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான ஒரு விஷயத்தையே விதைச்சிட்டே இருந்தா அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே நெகட்டிவான ஒரு இதுக்குள்ளே தான் போயிட்டே இருக்கும். சோ அவங்களே அவங்க வாழ்க்கையை ரொம்ப மோசமாக்கிட்டே இருப்பாங்க. யாரு? இன்கிராட்டிடியூட் பர்சன்ஸ். சோ இதுக்கு இன்னும் ஈஸியா ஒரு நல்ல டெக்னிக் என்னன்னா, காலையில எந்திரிச்சோன்னு ஒரு 5 நல்ல விஷயங்களை எழுதுங்க. தேங்க்யூ காட் ஃபார் திஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் திஸ். உங்களுக்கு பால் கார் கொண்டாந்து பால் கொடுக்குறாருன்னா தேங்க்யூ மில்க் அங்கிள், எனக்கு வந்து பால் கொண்டாந்து கொடுத்ததுக்கு. உங்க அம்மா அன்னைக்கு உங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்தாங்கன்னா உங்க அம்மாவுக்கு தோசை ஊத்தி கொடுத்தா கூட தேங்க் பண்ணணும். எத்தனை பேர் அதை தேங்க் பண்றீங்கன்னு தெரியல. சோ அந்த இதையுமே வந்து நீங்க அந்த கிராட்டிடியூட்ல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு சிக்னஸ் இருக்குன்னா அந்த சிக்னஸே சொல்லிட்டே இருக்காதீங்க. அதை தாண்டி ஓகே இப்ப எனக்கு ஃபீவரிஷா இருக்குன்னா ஓகே ஃபீவரிஷா இருக்கு, பட் இன்னும் உங்களால கை அசைக்க முடியுது, நடக்க முடியுது, தண்ணி குடிக்க முடியுது, சாப்பிட முடியுது, பார்க்க முடியுது, கேட்க, அதுக்கு நிறைய கிராட்டிடியூட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அப்படி மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபீவரிஷா உள்ளதுக்கு நிறைய ஹீலிங் எனர்ஜியா வந்து இந்த கிராட்டிடியூட் கூட உங்களுக்கு ஹீல் கூட பண்ணும். சரிங்களா? சோ சிக்னஸ்க்கான ஒரு நல்ல மருந்து கூட கிராட்டிடியூட் கூட சொல்லலாம். சோ நீங்க எப்ப கிராட்டிடியூடா நிறைய இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ அந்த அப்ரிஷியேட் நீங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, பட் ஆனா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற லாஸ்ட் டாபிக் சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா என்னது? எளிமையா வாழ்றது. ஓகே, இந்த எளிமையில வந்து டோர்க்கம் இங்க புதுசா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போய் சிக்கிக்காதீங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு அது கஷ்டம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அது கூட போய் திருப்பி திருப்பி இன்னும் மேலும் மேலும் அதை காம்ப்ளிகேட் பண்ணி சிக்கிக்காதீங்க. சிம்பிளா வாழ பழகுங்க. சிம்பிளா டேக்ஸ் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட், தள்ளி இருந்து பழகிக்கும். ரிலேஷன்ஷிப்லயும் சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் தாட் திருப்பி திருப்பி வருதுன்னா அது கூட போய் ஸ்டக் ஆயிக்காதீங்க. இன்னும் சிம்பிளா தாட்ஸ் அதை இன்னும் சிம்பிளிஃபை எப்படி பண்ணன்னு பாருங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட் இருக்கு, அந்த வேர்ட் வந்து சில பேர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அதையே இன்னும் புடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டான்னு. இது எல்லாத்தையுமே விடுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிள் ஆக்குங்க. அதே நபர் என்னைக்காவது ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருப்பான், இல்ல அதே நபர் சொல்லவே இல்லைனாலும் நீங்க மாத்தி யோசிங்க. அந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தையோ ஒரு வார்த்தையவோ ஒரு செயலையோ பிடிச்சு வச்சுட்டே இருக்காதீங்க. இத இமீடியட்டா இத விட்டுட்டு சிம்பிளா எப்படி இன்னும் மாத்திக்கலாங்கிறத கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு தோணாது. ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவா இருக்கட்டும், காம்ப்ளிகேட்டட் வேர்டு, காம்ப்ளிகேட்டட் தாட், இதுலயே ஸ்டக் ஆகி போய் இருக்க உங்க லைஃபே காம்ப்ளிகேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். சோ உங்க லைஃபை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. எவ்வளவு என் சன் சொல்லுவான், ரொம்ப கம்மியான பீப்புள் கூட கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிளா ரொம்ப இஷ்யூஸ்குள்ள மாட்ட மாட்டோம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுவும் உண்மைதான். அதுக்குன்னு நான் யாருக்கூடையும் பழகவே மாட்டேன்னு இருக்கவும் வேணாம். எல்லாருக்கூடயுமே ஒரு டிட்டாச்சா சிம்பிள் லைஃப்ல இருந்து பழகிக்கும். சாரி, போன்ல சார்ஜ் போகுது. லாஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னா, நீங்க எவ்வளோக்கு வந்து சிம்பிளிஃபைடா உங்க ட்ரெஸ் சிம்பிள் பண்ணுங்க, சாப்பாடு சிம்பிளா பண்ணுங்க, பேசுறது யோசிக்கிறது எல்லாமே சிம்பிளா பண்ண 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 உங்க லைஃப் வந்து வர்ச்சூஸ் எல்லாமே இன்னும் நிறைய உங்களுக்குள்ள இருக்கிற வர்ச்சூஸ்க்கான எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி நீங்க உண்மையாவே ஆத்மாங்கிற உணர்வுக்குள்ள வந்துருவீங்கன்னு சொல்றாங்க. மோர் வந்து உங்களோட ஆராவில் இன்னொரு ஒரு புது கலர், சிம்பிளிஃபைட் லைஃப்குள்ள வரப்போ இன்னொரு ஒரு புது கலர் வந்து உங்க லைஃப் வந்து இன்னும் நிறைய ரேடியோ ஆக்டிவ் அண்ட் மேக்னெட்டிக் ஆகும். இன்னும் நிறைய பேர் கூட உங்களோட ரீச், நீங்க சொல்ற வார்த்தைகள், உங்க பிள்ளைங்க கூட என் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதனாலனா உங்களோட ஸ்பீச்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம்.
இன்னும் சிம்பிள் ஆக்குங்க. பிள்ளைங்க கிட்ட இது இதை செய்யாதன்னு சொல்லாதீங்க, இது இதை செய்யின்னு சொல்லி பழகுனீங்கன்னா சிம்பிளா ஈஸியா போய் பிள்ளைங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க கிட்ட சொல்றது வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு ரிப்பீட்டடா சொல்றோம். அப்படி சொல்றதை விட்டுட்டு மேக் இட் சிம்பிள், இதை செய்யின்னு சொல்லி அப்படி சொல்லி மாத்தி ஆரம்பிங்க. உங்க லைஃப் இன்னும் ஈஸியா மேக்னெட்டிக்கா இருக்கும். இந்த வர்ச்சு நீங்க ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட உண்மையான ஒரு ஆத்மாங்கிறத உணர்வோட எப்பயுமே வாழ முடியும்னு சொல்லி சிம்பிளிசிட்டியோட இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இன்னொரு ஒரு 7 வர்ச்சுஸ் இருக்கு. இந்த ஃப்ரைடேயோட நம்ம அந்த 7 வர்ச்சுஸ் முடிச்சுக்கலாம். ஃபியரோட வர்ச்சுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையுமே பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு சாரி, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கினாதான் உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரும்னு. என் செஷன்ஸ் இப்பெல்லாம் ஒரு 1 hour ஆயிடுது. ஐ எம் சாரி ஃபார் த டிலே. பட் கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால தான் நம்ம இவ்வளோ நேரம் கொண்டு வரோம். ஸோ நடுவில் உங்களால இருக்க முடியலனாலும் இட்ஸ் ஓகே, நீங்க போய்க்கோங்க, அப்புறம் கூட ரெக்கார்டிங்கை பார்த்துக்கோங்க. பட் ப்ளீஸ் இந்த சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க மனசுல யோசிச்சு பார்த்து நீங்க உங்க லைஃப் முன்னேற்றத்துக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ. என் போன்ல சார்ஜ் போயிட்டே இருக்கு, கட் ஆக போகுது. எதுவும் டவுட்ஸ் யாருக்கும் இருக்கா? ஓகே, நீங்க டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு அதுல மெசேஜ் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். இல்ல உங்களுக்கு என் போன் நம்பர் என் ஹஸ்பண்ட் இருந்து வாங்கிட்டு கேளுங்க. கண்டிப்பா இந்த சொல்லி கொடுத்த வர்ச்சூஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். பாய். வி வில் மீட் ஆன் ஃப்ரைடேவோட வர்ச்சூ செஷன் முடிஞ்சிரும். ஓகே, ஸோ பாய் எவ்ரி ஒன். We will meet on Friday 6:30.